ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ப்ரோட்டீன் ரிச் ராஜ்மா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு கப் ராஜ்மாவை நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. காலையில் அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வாட்டி கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5-6 விசில் விடுங்க. விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் தானே அடங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்மா பக்காவாக வெந்திருக்கு. இதை அப்படியே அந்த தண்ணியோடைய தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில வதக்கி கொடுங்க. வெங்காயம் நிறம் மாறட்டும், பச்சை வாசனை போகணும். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதங்கினதும் 2 தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடுங்க. இந்த மாதிரி சுருண்டு வரும். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா சுருளை வதக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இடையிடையே கிளறி விடுங்க. நல்ல பச்சை வாசனை போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மசாலா சுருண்டு வரும். இப்போ வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடய ஊற்றிக்கோங்க. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிடுங்க. தேவைன்னா இப்போ போட்டுடுங்க. இதை மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் நமக்கு கிரேவி பதம் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ராஜ்மா மசாலா ரெடி. இது சப்பாத்தி, ஜீரா ரைஸ் அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.